கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, திருமறை தியானம் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குகிற மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி ஐயா மும்பை பட்டணத்தில் மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய போதகராய் பணியாற்றி இறைபணியை செய்தவர்கள். கடந்த 40 ஆண்டுகளாக இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் ஆண்டவருடைய அருள் வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்து வருகிறார்கள். திருச்சபைகள், ஊழியர் நிறுவனங்கள், இன்னும் பல பகுதிகளிலே கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். முழு வேதாமத்தை குறித்தான விளக்க உரையும் ஏறத்தாழ 125 புத்தகங்களும் கர்த்தர் அவர்களை கொண்டு எழுத வைத்திருக்கிறார். அவர்களுடைய எளிமையான பிரசங்கம், வல்லமை நிறைந்த கர்த்தருடைய வார்த்தை, ஆழமான கருத்துக்கள், வேதாகமத்தினுடைய ஆழமான விளக்க உரைகள் பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மிகவும் பிரோஜனமாக, ரட்சிப்புக்கு ஏதுவாக கர்த்தர் அன்பு ஐயாவை பயன்படுத்தி வருகிறார். இப்பொழுதும் நமது கிராஸ் டிவியில் திருமறை தியானம் என்கிற நிகழ்ச்சியில் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்க, நீங்களும் பாருங்க. கர்த்தர் அன்பு ஐயாவை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே மீண்டுமாக உங்களை காணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலிருந்து இந்நாட்களில் நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். 16ஆம் அதிகாரத்திலே நிற்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சித்தமானால் 16ஆம் அதிகாரத்தை நாம் முடிப்போம். அப்போஸ்தலர் 16 சில வசனங்களை நாம் வாசிப்போம். அதற்கு பின்பு செய்திக்கு நாம் செல்லுவோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 36ஆம் வசனம் முதல் வாசிக்கிறேன். நான் வாசிக்கும் பொழுது உங்களுடைய வேதத்தை நீங்கள் பாருங்கள். என்னோடு நீங்கள் வேதத்தை வாசிக்கையிலே நீங்கள் தொடருங்கள். அப்போஸ்தலர் 16:36 முதல். சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கு இந்த வார்த்தைகளை அறிவித்து, உங்களை விடுதலையாக்கும்படிக்கு அதிகாரிகள் கட்டளை அனுப்பினார்கள். ஆகையால் நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு சமாதானத்துடனே போங்கள் என்றார். அதற்கு பவுல், ரோமராகிய எங்களை அவர்கள் நியாயம் விசாரியாமல் வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள். இப்பொழுது ரகசியமாக எங்களை விடுதலையாக்குகிறார்களோ? அப்படி அல்ல, அவர்களை வந்து எங்களை வெளியே அழைத்து அனுப்பிவிடட்டும் என்றான். சேவகர் இந்த வார்த்தைகளை அதிகாரிகளுக்கு அறிவித்தார்கள். ரோமராய் இருக்கிறார்கள் என்று அவர்கள் கேட்டபொழுது பயந்து வந்து அவர்களுடனே தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள். அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாளிடத்திற்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள் என்று வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்கள் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் தள்ளப்பட்டார்கள். அதற்கு என்ன காரணம்? பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு குறி சொல்லக்கூடிய ஒரு ஸ்திரீ தன்னுடைய குறி சொல்லுதலினாலே அவளுடைய எஜமான்களுக்கு ஆதாயம் உண்டு பண்ணி கொண்டிருந்தாள். அவளுடைய வேலை பார்த்து கொண்டு அவள் இருக்க வேண்டியதானே. பவுலையும் சீலாவையும் அவள் பார்த்த பொழுது, இதோ இவர்கள் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள், ரட்சிப்பை பற்றி சொல்லக்கூடியவர்கள் என்று அறிவித்த பொழுது பவுல் அவர்களை நிறுத்தி அதட்டி அந்த பிசாசை துரத்தினான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பிசாசு அவளிடமிருந்து துரத்தப்பட்டதினாலே அவளுடைய குறி சொல்லுதல் நின்று போயிற்று. அது அவளுடைய எஜமான்களுக்கு பெரிய இழப்பை உண்டு பண்ணியது என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். பெரிய இழப்பை அவர்கள் தாங்க முடியாமல் பவுலை அடித்து உதைத்து ஜெயிலிலே தூக்கி போட்டார்கள் என்று சொல்லி இந்த அதிகாரத்தின் ஆரம்ப கட்டங்களிலே நான் வாசிக்கிறோம். ஆனால் சிறைச்சாலையில் அவர்கள் வந்த பொழுது சற்றும் அவர்கள் வருத்தப்படாமல், கோபப்படாமல், பழிவாங்கும் முயற்சிகளில் ஈடுபடாமல், சிறைச்சாலை அதிகாரியோ அல்லது மற்ற அதிகாரிகளையோ சபிக்காமல் தேவனை நோக்கி ஸ்தோத்திரித்து பாட்டு பாடினார்கள் என்று சொல்லி இந்த பகுதிகளில் நான் வாசிக்கிறோம். 25ஆம் வசனம், அப்போஸ்தலர் 16:25. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள், மற்ற கைதிகள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். பாட்டு பாடிக்கொண்டே இருக்கிறார்கள்.
சபிக்கவில்லை, மற்றவர்களை அவர்கள் பழிவாங்கவில்லை, பழிவாங்குதலுக்கு அடுத்த காரியங்களை அவர்கள் சொல்லவில்லை, அவர்களை அவமானப்படுத்தவில்லை, பதிலுக்கு பதில் எதுவுமே செய்யவில்லை, மாறாக ஆண்டவரை நோக்கி அவர்கள் பாட்டு பாடி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய இருதயத்தில் சத்துருக்களை சிநேகிக்கக்கூடிய பெரிய அன்பு ஆட்கொண்டது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உறவினர்களை நேசிக்கலாம், நண்பர்களை நேசிக்கலாம், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களை நேசிக்கலாம், நம்ம நேசிக்கிறவர்களை நேசிக்கலாம். சத்துருக்களை நேசிக்க முடியுமா? நேசிக்க முடியுமா? முடியும் என்று மனிதர்கள் சொல்கிறார்களே. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட மனிதர்கள் யார் அவர்கள்? பழைய ஏற்பாட்டிலே ஒருத்தன், புதிய ஏற்பாட்டிலே ஒருத்தன். பழைய ஏற்பாட்டிலே யோசேப்பு, அவனுடைய சகோதரர்கள் அவனை கொலை செய்ய எத்தனித்தார்கள், குழியிலே தள்ளினார்கள், 20 காசுக்கு விற்றார்கள், எகிப்துக்கு நாடு கடத்தினார்கள். நாட்கள் நகர்ந்தன, மாதங்கள் மறைந்தன, வருடங்கள் உருண்டன. சாக்குகளை தூக்கி கொண்டு சொக்காரர்கள் வருகிறார்கள் தானியத்திற்காக. யோசேப்பின் அரண்மனையில் வந்து நின்ற பொழுது அவன் யோசேப்பு என்பதை அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை. யாரோ ஒருவன் என்று எண்ணுகிறார்கள். வித்தியாசமான ஒரு யூனிஃபார்மிலே யோசேப்பு நின்றதினாலே அவர்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. யோசேப்பு கண்டுகொண்டான். தன்னுடைய சகோதரர்கள் என்று கண்டுகொண்டு ஆனந்த கண்ணீரை அவனால் அடக்க முடியாமல் அடுத்த அறைக்கு சென்று நன்றாக அழுதுவிட்டு மீண்டும் வந்து அவர்களுக்கு முன்பாக நிற்கிறான். அவர்கள் காணவே முடியவில்லை, புரிந்து கொள்ளவே முடியவில்லை, அவனை கண்டுகொள்ள முடியவில்லை. உடனடியாக தன்னுடைய இயல்பான தன்மையை, தான் யோசேப்பு என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறான். நான் யோசேப்பு என்று சொன்ன உடனே நடுங்கி போனார்கள் அவர்கள். சிறைச்சாலையில் தள்ளுவானோ, சித்திரவதை பண்ணுவானோ, சிறைச்சேதம் பண்ணுவானோ, பழிக்கு பழி வாங்குவானோ என்று அவர்கள் பதைத்து கொண்டிருக்கும் பொழுது கனி தரும் செடியாகிய யோசேப்பு சொல்கிறான், நீங்கள் என்னை விற்று போட்டதற்காக விசாரப்பட வேண்டாம், உங்களுக்கெல்லாம் ஜீவ ரட்சணை உண்டு பண்ணும்படி தேவன் என்னை முன்னதியாக எகிப்திற்கு அனுப்பியிருக்கிறார், அவ்வளவுதான் என்று சொல்கிறார். அன்பு திரளான பாவங்களை மூடும். வம்பு ஒரு சிறு குறை இருந்தாலும் வீடு வீடாக, வீதி வீதியாக, எஸ்எம்எஸ்ஸாக, வாட்ஸ்அப்பாக திறந்து கொண்டே இருக்கும். இந்த வேளையிலே உங்களுடைய இருதயத்தில் பொங்கி வழிவது ஆண்டவருடைய அன்பா அல்லது அழகையின் வம்பா? எதனாலே நிறைந்து வழிகிறீர்கள்? அன்பினாலா அல்லது வம்பினாலா? நேசத்தினாலா அல்லது மோசமான ஆவியினாலா? எப்படி நீங்கள் நிறைந்து வழிகிறீர்கள்? எளிதாக கண்டுகொள்ளலாமே. உங்களை நிரப்பி இருப்பது, நிரம்பி வழிவது எது என்பதை எளிதாக கண்டுபிடித்து விடலாமே. ஒரு மேஜையிலே 2 டம்ளர்கள், ஒன்று பாலினால் நிறைந்திருக்கிறது, அடுத்தது விஷத்தினாலே நிறைந்திருக்கிறது. பால் உள்ள டம்ளரை தட்டினால் பால் சிந்தும், ஏனென்றால் பாலினால் நிறைந்திருக்கிறது. விஷமுள்ள டம்ளரை தட்டினால் விஷம் சிந்தும், ஏனென்றால் விஷத்தினாலே நிறைந்திருக்கிறது. எதனால் நிறைந்திருக்கிறதோ தட்டப்படும் பொழுது, குட்டப்படும் பொழுது அதுதான் சிந்துகிறது. நீங்கள் எதினால் நிறைந்திருக்கிறீர்கள்? கோபத்தினால் நிறைந்திருந்தால் கோபத்தை சிந்துவீர்கள், எரிச்சலால் நிறைந்திருந்தால் எரிச்சலை சிந்துவீர்கள், தூஷணத்தை சிந்தினால் தூஷணத்தினால் நிறைந்திருக்கிறீர்கள், சாபத்தை சிந்தினால் சாபத்தினால் நிறைந்திருக்கிறீர்கள். இல்லை ஐயா, நாங்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிறோம் ஐயா அப்படின்னா நீங்கள் எதை சிந்தணும்? ஆவியினால் நிறைந்திருந்தால் ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இதைத்தானே சிந்த வேண்டும். ஆனால் நீங்கள் எதை சிந்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். இன்னொருவன் ஸ்தேவான், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம், கல்லெறியப்படக்கூடிய சூழ்நிலையிலே கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு கல்லெறிந்தவர்களுக்கு எதிராக ஒரு கெட்ட வார்த்தை பேசவில்லையே, ஒரு கல்லை தூக்கி எறியவில்லையே, மாறாக தேவனை நோக்கி அவர்களுக்காக பரிந்துரைத்ததாக வேதத்திலே வாசிக்கிறோமே. ஆண்டவரே, இவர்கள் குற்றத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் என்று சொல்லி நித்திரை அடைந்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். மீண்டும் அன்பு திரளான பாவங்களை மூடும். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, உங்களுடைய இருதயத்தில் பொங்கி வழிவது என்ன? பரிசுத்த ஆவியானவருடைய அன்பா, பிசாசின் பம்பா? எதனாலே நிறைந்திருக்கிறீர்கள்? ஐயா, ஆவியினால் நிறைந்து அன்பை சிந்த வேண்டும் என்றால் என்னையா செய்ய? ரோமர் 5:5 என்ன வாசிக்கிறோம்? மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று வாசிக்கிறோமே. ஆவியின் நிறைவு அன்பின் நிறைவு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே. தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ அன்போடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. சகோதரர்களை நேசிக்கலாம், நண்பர்களை நேசிக்கலாம், ஆனால் சத்துருக்களை சிநேகித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எப்படி வாசிக்கிறோம்?
ரோமர் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். சில வசனங்களை நாம் அந்த அதிகாரத்தில் வாசிப்போமே. ரோமர் 5:5 முதல். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பாருங்க, அடுத்த 3 வசனங்கள் நம்மை பற்றியே சொல்லக்கூடிய வசனங்கள். நாம் எப்படிப்பட்டவர்கள்? 6ஆம் வசனம் பாருங்கள். அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். பலனற்று போனோம், அக்கிரமத்திலே ஆழ்ந்து கிடந்தோம், ஆனால் சத்துருக்களை சிநேகிக்க வந்த தெய்வம் நமக்காக மரித்தார். 7ஆம் வசனம் பாருங்கள். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். 8ஆம் வசனம். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். முதலாவதாக பலனற்றவர்களாக இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்தார். 2ஆவதாக நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். அதற்கு அடுத்தாற் போல 10ஆம் வசனம் பாருங்கள். நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. பலனற்றவர்களாக இருக்கையில், பாவிகளாக இருக்கையில், பகைவர்களாக இருக்கையில் தேவகுமாரன் நமக்காக மரித்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். மற்றவர்களுக்காக ஜீவனை கொடுக்க கூட நாம் கடனாளிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவே சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று ஆண்டவர் சொன்ன புத்திமதியை நினைவு கூர்ந்து வாழ கடவோம். 12ஆம் அதிகாரம் பாருங்கள். ரோமர் 12. அதில் சில வசனங்கள் ஏற்கனவே பல தடவை நாம் வாசிக்க கேட்ட வசனங்கள். ரோமர் 12:17 முதல். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடி நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. யோசேப்பின் சகோதரர்கள் தீமை செய்தார்கள், நன்மையினாலே அந்த தீமையை வென்றான் என்று சொல்லி வேதத்திலே நான் வாசிக்கிறோமே. என்னென்ன நன்மைகள்! அவர்கள் குடும்பங்களை எல்லாம் எகிப்திலே வைத்து ஆதரித்தானே. ஏராளமான பரிசல்களை, பொக்கிஷங்களை, பணங்களை, பொருட்களை அவர்களுக்கு கொடுத்தானே. தீமையை நன்மையினாலே வெல்லு. 4 விதமான குணங்கள் இந்த உலகத்திலே பார்க்கலாம். 4 விதமான குணங்கள் நம்முடைய சபைகளிலே நாம் பார்க்கலாம். என்னென்ன குணங்கள்? நன்மைக்கு நன்மை செய்வது, தீமைக்கு தீமை செய்வது, நன்மைக்கு தீமை செய்வது, தீமைக்கு நன்மை செய்வது. மீண்டும் சொல்லவா? முதலாவதாக நன்மைக்கு நன்மை செய்வது மனித குணம். ஒரு ஆள் நன்மை செய்கிறாங்களா, நம்ம நன்மை செய்துருவோம். ஒரு ஆள் நமக்கு இட்லி சாம்பார் வாங்கி தந்தாங்களா, நம்ம அவருக்கு தோசை வாங்கி கொடுத்துருவோம். ஒரு ஆள் 1000 ரூபாய் நமக்கு மொய் எழுதினாரா, அவருக்கு 2000 ரூபாய் எழுதிருப்போம். நன்மைக்கு நன்மை செய்வது மனித குணம். 2ஆவதாக தீமைக்கு தீமை செய்வது. தீமைக்கு தீமை செய்வது மிருக குணம். தீமை செய்தா தீமை வருது. வழியில நாய் கிடக்குது, பாவம் போல கிடக்குது, ஒரு எத்துறோம், அது என்ன செய்யுது? வள்ளினு குறைச்சி காலை கவுத. தீமைக்கு தீமை செய்வது மிருக குணம் என்று பார்க்கிறோம். 3ஆவதாக நன்மைக்கு தீமை செய்வது. ஆண்டவர் நன்மை செய்கிறார், அவர்களோ தீமை செய்கிறார்கள். ஆண்டவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிற்கப்பட்ட ஒரு துண்டை காடியிலே தோய்த்து யூதாசுக்கு கொடுத்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பெரிய நன்மை. மற்ற சீஷர்களிடத்திலும் சொன்னார், அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். அவனுக்கு மட்டும், எவனுக்கு? யூதாசுக்கு மட்டும் தனித்து அவன் கையிலே, ஏன் அவனுடைய வாயிலே கொடுத்தார் என்று கூட நாம் சொல்லலாம். சத்துருவை சிநேகிக்கக்கூடிய தெய்வம், காட்டி கொடுக்க போகிறவனை காட்டி கொடுக்காத தெய்வம், அவன் மேல் அன்பு கூர்ந்த தெய்வம் நன்மை செய்தார், அவனோ தீமை செய்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தீமை செய்த யூதாஸ்காரியோத்து அவரை காட்டி கொடுத்தான். காட்டி கொடுக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லையே. அவன் காட்டி கொடுப்பதற்கு முன்பே
ஆண்டவர் தம்மை தாமே காட்டி கொடுத்து விட்டாரே. எப்படி? கெத்செமனே தோட்டத்தில் அவரை பிடிக்க வருகிறார்கள். ரோம வீரர்கள், யூத சேவகர்கள், ஆசாரியர்கள், இன்னும் அதிகாரிகள் எல்லாரும் வர்றாங்களே. ஆண்டவர் கேட்கிறார், யாரை தேடுகிறீர்கள்? ஏன் கேட்கணும்? எல்லாரும் அந்த மங்கிய வெளிச்சத்திலே, நிலா வெளிச்சத்திலே எல்லாரும் ஒரே மாதிரியாக காணப்படுகிறார்கள். யாரெல்லாம்? இயேசுவும் அந்த 11 சீஷர்களும் எல்லாரும் ஒரே மாதிரியாக காணப்படுகிறார்கள். யாரை தேடுகிறீர்கள்? அவங்க சொல்றாங்க, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். நான் தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. நான் தான் சொல்லிட்டேனே அப்படின்னா இவங்களெல்லாம் விட்டுருங்க, போக சொல்லுங்க. மற்ற சீஷர்களை காத்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் தம்மை தாமே காட்டி கொடுத்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நான் தான் என்று சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு விழுந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 18. பிறகும் அவர்கள் எழுந்து வருகிறார்கள், கண்களை கசக்கி கொண்டு வந்து நிற்கிறார்கள். ஆண்டவர் மீண்டும் கேட்கிறார், யாரை தேடுகிறீர்கள்? அவங்களாம் சொல்றாங்க, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். ஆண்டவர் மீண்டும் சொன்னார், நான் தான். ஜீசஸ் betrayed himself. ஆண்டவர் தம்மை தாமே காட்டி கொடுத்தார். நான் தான் சொல்லிட்டேனே அப்படின்னா இவங்களையெல்லாம் போக விடுங்க. ஆண்டவர் தம்மை குறித்து கவலைப்படாமல் அடுத்தவர்களை குறித்து கரிசனைப்பட்டதாக, குறிப்பாக யூதாசை பற்றி கரிசனைப்பட்டதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் காட்டி கொடுக்க கூடாது, அவன் ஆண்டு கொண்டு சாகக்கூடாது, அவன் மேல் அன்பு. அவனோ காட்டி கொடுக்க வந்தான், காட்டி கொடுத்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஐயா, இயேசுதான் தம்மை தாமே காட்டி கொடுத்து விட்டாரே, திரும்ப யூதாஸ் ஏன் வந்து காட்டி கொடுக்க வேண்டும்? 3 காரணங்கள். ஒன்று, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக ஒருவன் ஆண்டவரை காட்டி கொடுக்க வேண்டும், அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும். அவன் வர ஆண்டவர் அனுமதித்தார். 2, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்தில் சொன்னார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான். அவருடைய வாக்கும் நிறைவேறத்தக்கதாக யூதாஸ் வந்தாக வேண்டும். 3வதாக, ஆண்டவர் தம்மை தாமே காட்டி கொடுத்து விட்டார், இனி நான் போய் காட்டி கொடுப்பதில் பிரயோஜனம் இல்லை. ஆனால் அவர்கள் எனக்கு தந்த, ஏற்கனவே கொடுத்த 30 வெள்ளியை பிடுங்கி கொண்டு போய் விடுவார்களே, எனவே அதை தக்க வைக்க வேண்டுமே, காட்டி கொடுத்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சத்ருவை ஆண்டவர் சிநேகிக்கக்கூடிய தெய்வம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருடைய பண்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடித்து நாமும் சத்துருக்களை சிநேகிக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். சிறைச்சாலையிலே பவுலும் சீலாவும் தள்ளப்பட்டு சிறைச்சாலை அதிகாரியோ தள்ளிய அதிகாரிகளோ அவர்கள் பழிவாங்கவில்லை, அவர்களை பரியாசம் பண்ணவில்லை, அவர்களை சபிக்கவில்லை. ஆண்டவரே அவர்களை அழித்து விடும் ஆண்டவரே, துரத்தி விடும் ஆண்டவரே என்று ஜெபிக்கவில்லை, ஒன்றும் சொல்லவில்லை. சத்துருக்களை சிநேகிக்கக்கூடிய அன்பு அவர்களிடத்தில் இருந்ததினால் பாட்டு பாடினார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இங்கே எப்படி பாட்டு பாடினார்கள்? அதை அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 25ஆம் வசனத்திலே, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள், காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நிலநடுக்கம் உண்டாகியது, கதவுகள் எல்லாம் திறந்தன, தப்பி ஓடிவிடுவார்களோ எல்லா கைதிகளும் என்று சிறைச்சாலை அதிகாரி பயந்து தன்னைத்தானே தற்கொலை பண்ணிக்கொண்ட முயற்சித்தான் என்று சொல்லி தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். இந்த கைதிகள் எல்லாம் தப்பி ஓடிவிட்டார்கள் என்றால் கைதிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனை காத்து கொண்டிருக்கிறவனுக்கு, சிறைச்சாலை அதிகாரிக்கு கொடுக்கப்பட வேண்டும். அந்த அவமானத்திற்கு முன் தானே தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளத்தக்கதாக தற்கொலை பண்ண துணிந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவனை பவுல் நேசித்தானே, தற்கொலை பண்ணி கொள்ளாதே, உன் உயிரை மாய்த்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் சிறையில் தான் இருக்கிறோம் என்று சொல்லி அவனை தடுத்தானே. சத்துருக்களை சிநேகிக்கக்கூடிய அன்பு, மாண்பு பவுலிடத்திலே சீலாவிடத்திலே பொங்கி வழிந்ததாக வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. விடுதலை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் சில சமயங்களிலே பிரச்சனைகளில் இருந்து விடுதலை கொடுப்பார், சில சமயங்களிலே பிரச்சனைகளை விட்டு விலக்கி ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். எப்படி? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினி சூளையிலே அவர்கள் போடப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் அவர்களை விடுவிக்காமல் அவர்களோடு அந்த அக்கினி சூளையிலே உலாவி, 4வது மனிதனாக உலாவி அக்கினி சூளையிலிருந்து விடுவிக்காமல் அங்கேயே அவர்களை காத்து கொண்டதாக வேதத்திலே வாசிக்கிறோம். சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே என்னுடைய பிரச்சனை நீங்கட்டும், என் பிரச்சனை போகட்டும், எனக்கு பிரச்சனையில் இருந்து விடுதலை கொடும் என்றால் இல்லை,
பிரச்சனையிலேயே உனக்கு விடுதலை கொடுப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, கூட இருந்து 4வது ஆளாக அக்கினி சூளையில உலாவி ஆண்டவர் அவர்களை விடுவித்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். மரணம் உண்டு, இருள் உண்டு, பொல்லாப்பு உண்டு, பள்ளத்தாக்கும் உண்டு, ஆனாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். எல்லா பிரச்சனைகளும் உண்டு, ஆனால் தேவனுடைய பிரசன்னமும் உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கை பொதுவாக பிரச்சனைகளற்ற வாழ்க்கை அல்ல, அது பிரசன்னத்தின் வாழ்க்கை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பிரச்சனைகளில் ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார், பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவர் தூக்கி எடுத்தும் விடுதலை கொடுக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பிரச்சனைகளா? தானியேலை எடுத்து சிங்க குகையில போட்டார்கள், சிங்கங்கள் வாய்கள் கட்டப்பட்டன, அவன் தூக்கி எடுக்கப்பட்டான். விடுதலை. சில சமயங்களிலே பிரச்சனைகளை விட்டு ஆண்டவர் விடுதலை கொடுக்கக்கூடிய தெய்வம் என்று சொல்லி அவரை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இவர்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற்றார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பிரச்சனைகளிலும் அவர்களுக்கு விடுதலை. அங்கேயே அவர்கள் விடுதலையோடு பாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. அங்கே அவர்களுக்கு பிரசங்கிக்கக்கூடிய விடுதலை கிடைத்தது. அங்கே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடிய விடுதலை கிடைத்தது. அங்கே அவர்களுக்கு இரவு உணவு கிடைத்தது. இப்படியாக பிரச்சனைகளிலும் கிடைத்தது. பிறகு அவர்கள் சிறைச்சாலையில் இருந்தும் விடுதலை பெற்றார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எங்கே வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் 16:35 முதல், பொழுது விடிந்த பின்பு அந்த மனுஷரை விட்டு விடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவகர்களை அனுப்பினார்கள். யாரை விட்டுவிட? பவுலையும் சீலாவையும். ஏற்கனவே விடுதலை அடைஞ்சாச்சே. அடுத்த வசனம், அதற்கு பவுல் ரோமராகி எங்களை யூதர்களாகி எங்களை என்று அவன் சொல்லவில்லை, ரோமராகி எங்களை என்று அறிவிப்பதாக நாம் பார்க்கிறோம். ரோமராகி எங்களை, தன்னுடைய பிரஜா உரிமையை, ரோமன் சிட்டிசன்ஷிப், அதை அவன் சொல்வதாக பார்க்கிறான். நான் ரோம பிறப்புரிமை பெற்றவன் என்று சொல்லுகிறான். இதுவரை சொல்லவில்லை. அடிக்கப்படும் பொழுது சொல்லவில்லை, சிறையில் அடைக்கப்படும் பொழுது சொல்லவில்லை. இப்பொழுது விடுதலை அடைந்த பிறகு தன்னுடைய கண்ணியத்தை காப்பாற்ற, தனக்கு ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தை காப்பாற்ற, அதிகாரத்தை பயன்படுத்த அவன் விரும்புவதாக வேதத்திலே பார்க்கிறோம். அதற்கு பவுல் ரோமராகி எங்களை அவர்கள் நியாயம் விசாரியாமல் வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள். இப்பொழுது ரகசியமாய் எங்களை விடுதலை ஆக்குகிறார்களோ? அப்படியல்ல, அவர்களே வந்து எங்களை வெளியே அழைத்து அனுப்பிவிடட்டும் என்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஐயா, இந்த பிறப்புரிமையை, ரோமன் சிட்டிசன்ஷிப்பை ஏற்கனவே முதலாவதாகவே அறிவித்திருக்கலாமே. அப்படின்னா சிறைக்குள்ள அவர்கள் வந்திருக்க மாட்டார்களே, சிறைக்கு வராமலேயே அப்படியே விடுதலை அடைந்து போயிருந்திருக்கலாமே என்று எண்ணலாம், சொல்லலாம். ஆனால் சிறைக்குள்ளே வந்ததினாலே ஒரு மனுஷனை காப்பாற்ற முடிந்ததே, ஒரு மனுஷனுக்கும் அவன் வீட்டாருக்கும் ரட்சிப்பை அருளக்கூடிய அளவிலே வழிநடத்த முடிந்ததே. அதனால் அந்த ரோம பிறப்புரிமையை அவன் வைத்து கொண்டு அடக்கி கொண்டு தகுந்த வேளையிலே அதை குறித்து சொல்ல வேண்டும் என்று அமைதியாக பவுல் இருந்ததாக அவனை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். ஏசாயா 26:3 என் ஞாபகத்துக்கு வருகிறது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் பூரண சமாதானத்துடன் அவனை நீர் காத்துக்கொள்வீர். பவுலுக்கும் சீலாவுக்கும் அப்படிப்பட்ட பூரண சமாதானம் கிடைத்தது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் பவுல், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்துடன். சமாதானம் என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழி உங்களுக்கு தெரியுமே, ஷாலோம். பூரணம் என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழி என்ன தெரியுமா? அதுவும் ஷாலோம் தான். அப்போ பூரண சமாதானம்னா ஷாலோம், ஷாலோம், பீஸ், பீஸ் என்ற அர்த்தம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் ஷாலோம், ஷாலோமுடன் பூரண சமாதானத்துடன் அவனை காத்துக்கொள்வீர் என்று சொல்லி ஆண்டவர் திருவளம் பெற்றுவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். சிறைச்சாலையிலே அவன் இருந்த பொழுது, ஒரு காலத்திலே பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டானே, அவனும் கூட பூரண சமாதானத்துடன் சிறையிலே அவர்கள் தங்கி இருக்க முடிந்தது. பேதுருவோ தூங்கியே விட்டான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். சமாதானத்தோடு, பூரண சமாதானத்தோடு நாம் வாழ வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை ரகசியம் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். ஆண்டவரிடத்திலே சமாதானம் உண்டு. அவர் சமாதான பிரபு. வருத்தப்பட்டு பறஞ்சு வைக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த உலகத்திலே எங்கு போனாலும் சமாதானம் கிடையாது, எங்கு போனாலும் சந்தோஷம் கிடையாது, எங்கு போனாலும் எங்கே நிம்மதி என்றுதான் பாட வேண்டியது இருக்கும். ஆனால்
கிறிஸ்துவுக்குள்ளே வரும் பொழுது, ஆண்டவரிடத்தில் தஞ்சம் புகும் பொழுது ஆண்டவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தரிடத்திலே வாருங்கள், உங்களுடைய காரியங்களை சொல்லுங்கள், ஆண்டவர் பூரண சமாதானத்தை உங்களுக்கு அருளி செய்வார். ஆக முதலாவதாக விடுதலை கிடைத்தது. இரண்டாவதாக விவேகத்தோடு நடந்து கொண்டான். எப்படி? தன்னுடைய பிரஜா உரிமையை, பிறப்புரிமையை, சிட்டிசன்ஷிப், ரோமன் சிட்டிசன்ஷிப், அதை காட்டி கண்ணியத்தோடு தான் யார் என்பதை நிரூபித்து மற்றவர்களால் கனம் பண்ணப்படத்தக்கதாக வெளியே கொண்டு வந்து விடப்பட்டான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மூன்றாவதாக விஜயம். முதலாவதாக விடுதலை, இரண்டாவதாக விவேகம், மூன்றாவதாக விஜயம். விஜயம்னா சந்திப்பு. எங்கே? கடைசி வசனத்தை பாருங்கள், 40. அப்போஸ்தலர் 16:40. அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாளிடத்திற்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். லீதியாள் பவுலை உபசரித்தவள் அல்லவா? லீதியாள் பவுல் சொற்கேட்டு சுவிசேஷத்தை பெற்று இருதயம் திறக்கப்பட்டவள் அல்லவா? லீதியாளும் அவளை விட்டாரும் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அல்லவா? பவுலின் மூலமாக அப்படிப்பட்டவள் நன்றி அறிதலுக்கு பாத்திரள். எனவே அவளை பார்த்து கர்த்தர் செய்த எல்லா காரியங்களையும் சொல்லி ஆறுதல் படுத்தி நன்றி அறிதலை தெரிவித்து கடந்து செல்லத்தக்கதாக அவள் வீட்டுக்கு சென்றதாக வேதத்திலே வாசிக்கிறோம். ஒருவேளை ஜெயிலிலே பவுலும் சீலாவும் தங்கி இருக்கும் பொழுது அவளும் அவள் வீட்டார் அனைவரும் எவ்வளவாக அவர்களுடைய விடுதலைக்காக ஜெபித்திருப்பாள், நிச்சயமாக ஜெபித்திருப்பாள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகவே அவளுக்கு ஆறுதல் சொல்லத்தக்கதாக மீண்டுமாக பவுலும் சீலாவும் வந்து வழி அனுப்புதல் பெற்றுக்கொண்டு அவர்களை விட்டு புறப்பட்டு சென்றதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் விடுவிக்கக்கூடியவர், விடுதலை நாயகர், விடுவிக்கக்கூடியவர், இரட்சகர் என்றால் பாவத்திலிருந்து மட்டுமல்ல, நம்முடைய பாடுகளிலிருந்தும் விடுவிக்கக்கூடியவர். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே. விடுதலைக்காக காத்திருக்கிறவர்கள், பிரச்சனைகளிலே சிக்கிக் கொண்டவர்கள், சிக்கல்களிலே மாட்டிக்கொண்டவர்கள், இனி என்னால் தப்பவே முடியாது என்று எண்ணக்கூடியவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் விடுவிக்கக்கூடியவர் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. உங்களுடைய பிரச்சனைகள் ஆண்டவருக்கு பிரச்சனைகளே இல்லை. உங்களுடைய பிரச்சனைகள் ஆண்டவர் செயலாற்றும் திட்டங்கள். யுவர் ப்ராப்ளம் இஸ் ஹிஸ் ப்ராஜெக்ட். உங்களுடைய பிரச்சனை தேவன் செயலாற்றும் திட்டம். எனவே உங்களுடைய பிரச்சனைகளை ஆண்டவருடைய கைகளிலே 5 அப்பங்கள் 2 மீனையும் போல எடுத்து கொடுத்து, ஆண்டவரே நீர் பெரியவர், நீர் வல்லவர், நீர் நல்லவர், என்னுடைய பிரச்சனைகளில் நின்று என்னை விடுவிக்க வல்லவர் என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்களிலே உங்களையும் உங்களுடைய காரியங்களை ஒப்புக் கொடுத்து ஆண்டவருக்கு மகிமையாக விடுதலையோடு சமாதானத்தோடு வாழ கடவீர்கள். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பவுலையும் சீலாவையும் நீர் எப்படி விடுவித்தீர் என்பதை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீர். அதற்காக ஸ்தோத்திர சுவாமி. என்ன பிரச்சனைகளிலே நாங்கள் மாட்டிக்கொண்டாலும் சிக்கிக் கொண்டிருந்தாலும் எங்களுடைய பிரச்சனைகளை விட நீர் பெரியவர் ஆண்டவரே. எனவே பெரிய கர்த்தாவே, உம்முடைய கரங்களில் எங்களுடைய சிறிய பிரச்சனைகளை ஒப்புக் கொடுத்து உம் மூலமாக பிரச்சனைகளில் அல்லது பிரச்சனைகளில் இருந்து நாங்கள் விடுதலை பெற்று வாழத்தக்கதாக கிருபைத்தாரும். மேலாக ஆண்டவரே, ஒரு காலத்தில் எங்களை ஆதரித்தவர்கள், எங்களுக்காக ஜெபித்தவர்கள், எங்களை உபசரித்தவர்கள், எங்களுக்கு விருந்தோம்பியவர்கள், அவர்களை எல்லாம் நினைவு கூர்ந்து அவர்களையும் எங்களுடைய நன்றியறிதலோடு ஜெபத்திலே தாங்கி அவருடைய வாழ்க்கை, அவருடைய குடும்பம் எல்லாம் கிறிஸ்துக்குள்ளாக முன்னேறி செல்லத்தக்கதாக அவர்களுக்காகவும் ஊக்கமாக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க நீர் எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.